ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, மீண்டும் ஒரு நாள் வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்மிக்க ஒரு நாளாக இருக்க வேண்டுமாய் வாழ்த்துகிறேன். அன்பார்ந்தவர்களே, விலங்குகளை பற்றிய அந்த தொலைக்காட்சி தொடர் ஒன்றை நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது, ஒரு சிங்கமானது ஒரு மானை வேட்டையாடுவதற்காக பதுங்கி நிற்கிறது. அங்கே ஒரு மான் தன்னுடைய மான் குட்டியோடு தான் ஈன்ற மான் குட்டியோடு கொஞ்சம் நின்று கொண்டிருக்கிற ஒரு காட்சி. சிங்கமானது இந்த மானை வேட்டையாடுவதற்காக வேகமாக துரத்தின பொழுது தாய்மான் ஓடுகிறது, இந்த குட்டி மான் ஓடவில்லை. இந்த மான் குட்டியானது அங்கு சிங்கத்தின் கையிலே மாட்டிக்கொள்ளுகிறது. வன்முறை உணர்வோடு அந்த மானை வேட்டையாட வேண்டும் என்று வந்த அந்த சிங்கமானது இந்த குட்டியை கண்ட பொழுது தன்னுடைய வன்முறை உணர்வை விட்டுவிட்டு தாய்மை உணர்வோடு அந்த குட்டியை அரவணைத்துக் கொள்ளுகிறது, அந்த குட்டியை நக்கி கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இறைவன் இன்றைய நற்செய்தி வழியாக நமக்கு சொல்லிக் கொடுப்பது, மத்தேயு எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 27 முதல் 32 வரை உள்ள வார்த்தையிலே, கடவுள் நம்முடைய உடலிலே அன்பு உணர்வை தந்திருக்கின்றார். இந்த உடல் என்பது அன்பு செய்வதற்காகத்தான். எனவே அந்த உடலை நாம் பரிசுத்தமாக பாதுகாக்க வேண்டும் என்று இறைவன் நம்மை அழைக்கின்றார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அன்பு செய்வதற்கான ஆற்றலை இந்த உடல் வழியாக மனிதனுக்கு தருகின்றார். ஆனால் மனித உடலிலே அன்பு உணர்வு குறைந்து வன்முறை உணர்வுகள் மேலோங்குகிற பொழுது அந்த உடலானது மலினப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்க்கிற பொழுது இந்த மனித உடலானது தீமைகளால் நிரம்பின ஒரு கூடாரமாக மாறி கிடக்கிறது. ஆனால் இறைவன் திட்டமிட்டதும் படைத்ததும் இந்த உடலானது இறை அருளினுடைய கூடாரமாக இருக்க வேண்டும். இந்த உடலை யாரெல்லாம் தூய்மையாக பயன்படுத்துகிறார்களோ, தூய்மையாக பாதுகாக்கின்றார்களோ, அவர்கள் அனைவரும் இறைவனுடைய அருளால் நிரப்பப்படுகிறார்கள். இந்த உடல் இறை அருளால் அவர்களை நிரப்புகின்றது. ஆனால் எப்பொழுது மனித உடலானது இச்சைகளுக்கும் தீமைகளுக்கும் தீய நாட்டங்களுக்கும் இடம் கொடுத்து, காந்தம் எவ்வாறு அனைத்து இரும்பு துகள்களை ஈர்க்கின்றது, அதுபோல இந்த உடல் என்ற காந்தமானது எல்லா இச்சைக்குரிய காரியங்களையும் தன்னகத்தை ஈர்த்து கொள்ளுகிற பொழுது அந்த உடல் மட்டுமல்ல, அந்த உடலை கொண்டிருக்கிற ஆன்மாவும், உடல் சுமந்திருக்கிற ஆன்மாவும் நாம் முழுவதுமே களங்கம் அடைகின்றோம். நாம் களங்கம் அடைகிற பொழுது நாம் மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கிறவர்களையும் களங்கப்படுத்துகின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற அன்பினுடைய ஆற்றலை இந்த உடல் வழியாக நாம் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும். 2 விதங்களிலே இந்த அன்புக்கான ஆற்றல் நம்மிலே வெளிப்படுகின்றது. ஒன்று, தூய ஆவியினால் வழிநடத்தப்படுகின்ற அன்பின் ஆற்றல். தூய ஆவியானவர் நம்முள் குடிகொண்டு, ஆண்டவர் சொல்லுவது போல், உன் உடல் தேவ ஆவியின் ஆலயம் அன்றோ. அவன் நம்முடைய உடல் பரிசுத்த ஆவியின் ஆலயமாக இருக்கிற காரணத்தினாலே தூய ஆவியின் கரங்களில் நாம் விட்டு கொடுத்து கொண்டு நம்முடைய அன்பு செய்வதற்கான இந்த ஆற்றல் ஆனது தூய ஆவினால் வழி நடத்தப்படுகிற பொழுது அங்கே தூய்மை வருகின்றது. அந்த உறவிலே தூய ஆவியினுடைய கனிகள் வெளிப்படுகிறது. அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, நன்னயம், நன்னடத்தை என்று சொல்ல கலாத்திய திருமுகத்திலே பவுல் வெளிப்படுத்துகிற 5ஆம் அதிகாரம் 22 முதல் வார்த்தையில் வெளிப்படுகின்ற தூய ஆவியின் கனிகள் அங்கே வெளிப்படுகிறது. அங்கே நல்ல அன்பு உறவுகள் ஏற்படுகிறது.
அந்த உறவிலே பரிசுத்தம் இருக்கிறது, அங்கே காமம் மேலோங்குவது கிடையாது. அதே நேரத்திலே நம்முடைய உடலானது நம் உடல் கொண்டிருக்கின்ற அன்பினுடைய ஆற்றல் தீய ஆவியினால் வழி நடத்தப்படுகிற பொழுது அந்த தீய ஆவியின் கனிகள் அங்கே வெளிப்படுகிறது. காமவெறி, களியாட்டம், குடிவெறி, உடல் இச்சைகள் எல்லாம் அங்கே வெளிப்படுகிற பொழுது அது நம்முடைய உடலையும் நாம் கொண்டிருக்கிற உறவுகளையும் அது மலினப்படுத்துகின்றது. அன்புக்குரியவர்களே, எனவேதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் சீராக் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 1 முதல் வார்த்தையிலே சொல்லுகின்றார், தீய நாட்டங்களின் பிடிகளுக்குள் சிக்கிக் கொள்ளாதே. அப்படி நீ சிக்கிக் கொள்ளுகிற பொழுது தீய நாட்டமானது உன் வாழ்வினுடைய அழகை அழித்துவிடும். வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது, தீய நாட்டங்களின் பிடியில் சிக்கிக் கொள்ளாதே. அவ்வாறு சிக்கிக் கொள்ளுகிறவன் காளையிடம் சிக்கிக் கொள்ளுகிறவன் போல கீறி குதறப்படுவாய். உன் இலைகள் அழிக்கப்படும், கனிகள் விழுங்கப்படும், நீ பட்ட மரம் போல மாறுவாய். யாரெல்லாம் தீய நாட்டங்களுக்கு அடிமையாகி இந்த உடலை காம இச்சைக்கும் தீய இச்சைகளுக்குமான கூடாரமாக மாற்றுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையினுடைய அழகை இழந்து விடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய உடலை நாம் புனிதமாக பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. காரணம், இந்த உடலின் வழியாக நாம் இறைவனை மாட்சிப்படுத்துகின்றோம். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், அன்பார்ந்தவர்களே, உன்னுடைய உடல் பரிசுத்த ஆவியின் ஆலயம் அன்றோ, இந்த ஆலயத்தை யாரேனும் அழித்தால் கடவுளும் அவர்களை அழித்து விடுவார். எனவே இந்த உடலை ஆண்டவருடைய தேவாலயமாக கண்டு கொண்டு நம்முடைய வாழ்வின் செயல்பாடுகளை பரிசுத்தமாக்குவோம். நாம் தீய நாட்டங்களுக்கு பிடியில் சிக்கிக்கொண்டு நம்முடைய உடலிலே இறைவன் தந்திருக்கின்ற அன்பின் ஆற்றலை மலினப்படுத்தாமல் தூய ஆவியினால் வழி நடத்தப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்வையும் அந்த வாழ்வின் வழியாக நம்முடைய உடலையும் பரிசுத்தமாக பாதுகாத்து கொண்டு நம்முடைய அன்பு உறவுகளையும் பரிசுத்தமாக்குவோம். அன்பு தந்தையே இறைவா, தூய்மையான அன்பினால் எங்களை அன்பு செய்கின்றவரே, இந்த உடலின் வழியாக நாங்களும் ஒருவரை ஒரு அன்பு செய்யவும் பிளவுபடாத உள்ளத்தோடு உண்மையும் அன்பு செய்ய எங்களுக்கு இந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறீர். நீ தந்திருக்கிற இந்த அன்பின் ஆற்றலினாலே நாங்கள் எங்கள் வாழ்வின் இச்சைக்குள் விட்டு செல்லாமல் தூய ஆவினால் வழி நடத்தப்பட்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். அன்னை மரியாளே, தூய வாழ்வு முழுவதும் தூய்மையினாலே இறைவனை மாட்சிப்படுத்தியவளே, நாங்களும் என் உடல் தூய்மையினால் உள்ள தூய்மையினால் இறைவனை மாட்சிப்படுத்தி வாழ எங்களுக்காக பரிந்து பேசும் மன்றாடும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.